ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வரை எபிசோடில் நம்ம சேரின்னு இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு நான் சந்தாவை பார்த்துட்டு வரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கண்ணே, ஆனால் இன்னொரு விஷயம்னு நீங்கள் தனியாக போகாதீங்க. சோழனும் பாண்டியும் கூட வந்தால் தானே நீங்கள் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. ஆனால் பல்லவனை கூட்டிகிட்டு போங்கண்ணே, அவன் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவன் சின்ன பையன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் சின்ன பையன்லாம் இல்லைன்னு, அவனுக்கும் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பல்லவனை கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் தனியெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவா கொஞ்சம் வெளியே போகணும் ராமேஸ்வரம் வரைக்கும். ஆனால் இந்த விஷயம் சேரனுக்கும் சோழனுக்கும் பாண்டிக்கும் தெரியவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா என்னாச்சு, ஏதாவது பெரிய பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா, சந்தா குடும்பத்தோட ராமேஸ்வரத்துக்கு வரப்போகுது. அவங்கள பார்த்துட்டு வரதுக்காக தான் நான் விருப்பப்படுறேன். நிலா கிட்ட சொல்லியாச்சு. ஆனால் சோழனும் பாண்டியும் அங்கே வந்தால் தேவையில்லாமல் பிரச்சனையாயிடும். அதனால தாண்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க 2 பேரும் போகிறாங்க. போய் சந்தாவை பார்த்து பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவுக்கு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. நான் இருக்க சந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேங்க. பார்த்தா சந்தாவோட அப்பா இருக்காரு. உன்னை சமாதானம் பண்ணுறதுக்காக தான், அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் நான் அப்படி ஒரு வார்த்தையே சொன்னேன். சந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா, ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.